அன்பார்ந்த தமிழ் அன்பர்களே, சிலப்பதிகாரத்தில் புறஞ்சேரி இருத்த காதையில் இறுதி பகுதியை நாம் பார்த்தோம். ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் சொல்லி அதற்கு பிறகு அது மனத்திலே பதிந்து விட்டால் பிறகு அந்த சொல்லினுடைய நீர்மை, அதனை கையாள வேண்டிய ஒரு வகைமை ஆகியவை நன்றாக புலப்படும். புறஞ்சேரி என்பதுல சேரி என்பது சேர்ந்து வாழுகின்ற இடம் என்று பொருள். அத பிற்காலத்துல கொஞ்சம் டீகிரேடேஷன் என்று சொல்லுவார்கள். இடிபொருட்பேருங்கிற வகையில உழைக்கக்கூடிய வர்க்கத்தை சார்ந்த மக்கள் பதிகின்ற இடத்தை குறிப்பதற்கு அது சாதி பாகுபாடு கருதி அதனை சேரி என்று சொன்னார். நந்தனாரை பற்றி சேக்கிழார் சொல்லுகிற போது அந்த ஊர் புறத்தே இருக்கக்கூடிய சேரியிலே வாழக்கூடியவர் என்று சொல்லுகிறார். ஒரு உருக்கமான வரலாறு. எந்த சமயமும் யாரையும் தாழ்த்துமாறு சொல்லவில்லை. அது காலப்போக்கில உலகத்துல சிலர் செய்த தவறு, சிலர் கடைப்பிடித்த ஒரு கடைப்பிடி அது மிகவும் பிழையானது. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். தமிழருடைய மெய்ப்பொருளியல் இன்னும் முழுமையாக எழுதப்பட வேண்டும். அதெல்லாம் பார்க்கலாம். இப்ப நான் எதற்காக சொல்லுகிறேன்னா, சேரி மொழியால் செவ்விதிர் கிளந்துன்னு தொல்காப்பியர். அதாவது மக்கள் சேர்ந்து வாழுகின்ற இடத்தில் பேச்சு மொழி ஒன்று இருக்கும். அந்த பேச்சு மொழியாலும் ஒரு இலக்கியம் உருவாகலாம். அங்கு பேச்சு மொழி கூறுகள் இடம்பெறலாம் என்பதற்கு தொல்காப்பியர் வழிவகுக்கிறார். அவ்வாறு அதனால்தான் சேரி என்பதன் பற்றி அமன் சேரி, பான் சேரி, பௌத்த சேரி, பார்ப்பன சேரி என்று எல்லாரும் யாரெல்லாம் சேர்ந்து வாழுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த தெருவுக்கு, அந்த பகுதிக்கு பெயர் சேரி. அது பொது பெயர் என்று கருத வேண்டும். அதுக்காக தான் நான் இவ்வளவு செய்தி சொல்றேன். அப்புறம் இருத்தங்கிறதுக்கு பாருங்க, இருத்த என்பதனுடைய பகுதி இரு. தேநீர் கடையில போய் பார்த்தீங்கன்னு தெரியும். அவர் என்ன செய்யறாரு, இந்த வடிகட்டியில அந்த தேயிலை தூளை போடுறார். பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். இந்த தேநீர்ங்கிறத பிழையாக எழுதுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரன்னகரம் போடக்கூடாது. தேநீர்னு போட்டா தேன் கூட்டல் நீர்னு பிரிக்கணும். தேனுக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை. தே தான் அங்க பகுதி. தே என்பது ஒரு இலையின் பெயர். தே கூட்டல் இலை, தேயிலை. அதனால அப்படி வரணும். இங்க புரஞ்சு இருத்த அந்த அவர் என்ன பண்ணுவார், தூளை போட்டு, தேயிலை தூளை அந்த வடிகட்டியில போட்டு தண்ணீரை ஊற்றுவார். ஊற்றி அதை கீழே கொஞ்சம் இருப்பார். அங்குதான் அந்த சொல் பயன்படும். இருத்தல் வீட்டிலையும் கூட பயன்படும். நன்றா வடிகட்டி இருத்து, இருத்தி எடு சொல்லுவாங்க. நான் எதற்காக இந்த சொல்ல அப்படியெல்லாம் சொல்றேன்னா, அந்த சொல்லிலிருந்து வந்ததுதான் இறை. எல்லாவற்றிலும் தங்கி இருப்பது என்று பொருள். எந்த பொருள் எடுத்தாலும் அதுல தங்கி இருப்பதற்கு இறை. இறை என்பது ஒரு சமயம் குறித்த பெயரே இல்லை. எல்லா சமயத்துக்கும் உரிய பெயர். சமயங்கள் எல்லாமே மெய்ப்பொருளை நோக்கி நடந்தவைதான். எந்த சமயமும் குறைவில்லை. எல்லா சமயங்களிலும் மிகச்சிறந்த கருத்துகள் இருக்கின்றன. எல்லா சமயங்களும் தமிழுக்கு தம்முடைய கொடையை நேர்ந்திருக்கின்றன. நிறைய சான்றுகள் சொல்லலாம். எத்தனையோ சமயங்களை சார்ந்தவர்கள்லாம் தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகு இந்த தமிழை கற்று அதற்கு பிறகு தேர்ந்து நூல்கள்லாம் படித்திருக்கிறார். அதனால இறை, அந்த இறைங்கிற சொல்ல திருவள்ளுவர் பயன்படுத்துகிறார். எல்லாவற்றிலும் தங்கி இருக்கும். சரி, அரசனை ஏன் இறைவன் சொல்லணும்? திருவள்ளுவரே சொல்றாரு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அப்படின்னு. இங்க ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்கிறார். ஒழுங்கா ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசனை இறை என்று கருதலாம் என்று பொருள். ஏன் இறை என்று கருதலாம் என்றால், கம்பராமாயணத்துல கம்பன் சொல்லுவான், அரசன் எல்லா உயிரிலும் சென்று தங்கி இருக்கிறான்.
தனக்கென்று ஒரு உடம்பு இருந்தாலும் கூட அவனுடைய உயிர் எல்லா உயிர்களிலும், நாட்டு மக்கள் அனைவருடைய உயிரிலும் சென்று தங்கி இருக்கிறது. அதனால அவனையும் இறைவன் என்று சொல்லுகிறார். அதனால இருத்த காதை அந்த அடிப்படையில பார்த்தோம். இப்ப தென்றலை பற்றி அவர் ஒரு வர்ணனை கொடுத்தார். வர்ணனை என்பதற்கு வண்ணனை என்று சொல்ல வேண்டும். வண்ணனை டிஸ்கிரிப்டிவ், வர்ணித்தல் என்பது இன்றைக்கும் சிற்றூர்கள்ல வழக்கில் இருக்கு. இப்ப தென்றலை முடிச்சார், வையை ஆற்றுக்கு வந்தார். இந்த வையை ஆற்றை மட்டுமல்ல, புலவர்கள் ஆற்றை உருவகப்படுத்துகிற போதெல்லாம் பெண்ணாக பாடுவதுதான் மரபு. ஏன் பெண்ணாக பாட வேண்டும்? ஒரு தாய் எப்படி தன்னுடைய மகவிற்கு பால் ஊட்டுகிறாளோ அதுபோல ஒரு ஆறு ஒரு பகுதிக்கு, ஒரு நாட்டுக்கு பால் ஊட்டுவது போல தன்னுடைய நீரால் உலகூட்டுகிறது, ஊர் ஊட்டுகிறது. அதனால ஒரு தாய்க்கு எலும்பு தோலுமா நைந்து போன காலத்திலும் கூட அவள் தன்னுடைய மார்பை எடுத்து குழந்தைக்கு பால் ஊட்டுகிறார். இதை பார்த்துட்டு ஒரு புலவர் சொன்னாரு, இந்த வையையாறு கூட அப்படித்தான். ஏனென்றால் ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அந்நாளும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும். உள்ளார ரொம்ப ஊறி வரக்கூடிய அந்த பாலை அந்த தாய் தன்னுடைய குழந்தை கொடுக்கிறார். ஆவியே கொடுக்கிறா, உயிரே இல்லை அந்த உடம்புல. நான் பார்த்திருக்கிறேன் எத்தனையோ தாய்மார்கள் தம்முடைய பிள்ளை நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு துன்பத்தை பொறுத்து கொண்டு தம்முடைய உடம்புல எந்த சத்தும் இல்லை, அவ்வளவு வறுமை. இந்த வறுமையை எப்படி போக்குவது என்ற ஒரு கருத்து சமூகத்தில் இருந்தது. அதற்காக தான் என்ன செய்தார்கள், இறைவனுக்கு பாலால் முழுக்காட்டுதல் என்று ஒரு வழக்கு வந்தது. கோயில்கள்ல கொண்டு போய் 2 சொம்பு பாலை ஊத்துனா அந்த பால் எங்க போகணும்? பழைய கட்டிடக்கலை அமைப்புல அந்த பால் என்ன செய்ய வேண்டும், அங்கிருந்து அது அப்படி மெல்ல ஒடுகி அதற்கென்று தாரையாக அமைந்த அதிலே சென்று அது கீழே ஊற்றுகின்ற இடத்துல எல்லாரும் பிடித்துக் கொள்வார்கள். அது இறைவனுடைய திருஅமுது என்று சொன்னாலும் கூட அது பிள்ளைகளுக்காகத்தான், தாய்மார்கள் தம் பிள்ளைகளுக்கு ஊட்டுவதற்காகத்தான் அந்த ஏற்பாடு. இன்னைக்கு என்ன ஆச்சு, நான் பார்த்து வருத்தப்படுகிறேன். நந்திக்கு 4000 லிட்டர் பால் ஊற்றுறாங்க, அப்படியே தெருவுல வழியுது, மண்ணுல போய் வழியுது. இந்த நாட்டில் அதனை பருகுவதற்கு பிள்ளைகளா இல்லை. எவ்வளவு வறுமைப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். பாலமுது உண்ணுவதற்காக, பசி தீர்வதற்காக காத்திருக்கக்கூடிய உயிர்கள் எத்தனை. 4000 லிட்டர்ங்கிறது என்ன, எவ்வளவு பெரிய ஒரு பொருண்மை அது. காசெல்லாம் சும்மா பசி தீர்க்காது. அதனால நம்முடைய வழக்கங்கள்ல, மரபுகள்ல சில மாற்றங்கள் கண்டிப்பாக நமக்கு உதவக்கூடிய நல்ல, நமது சமுதாயத்திற்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய நல்ல. எங்கும் கோயில்கள் எல்லாம் பால் கொடுக்கிறார்களே என்ற என்ன பொருள் என்றால் அது குழந்தைகளுக்காக உரியது. அந்த வகையில வையை ஆற்றை ஒரு பெண்ணாக உருவகித்தார். இந்த அடிகளுடைய சிறப்பை பாருங்கள். வையை என்னும் பொய்யா குலக்கொடி, அது அவ பொய்த்தல் இல்லை. இப்பதான் அந்த மாதிரி இருக்கு, ஆறு அப்படி போச்சு. அது ஒரு காலத்துல சேதுபதிகளுடைய அரசவையில இருந்தபோது ஏன் இந்த வையாறு கடல்ல சென்று கலக்கல, வையாறு கடல்ல போய் கலக்கல, அதுல தண்ணீர் இருந்தாலும் போய் கலக்கிறதுக்கு. அது மட்டுமல்ல, நில இயற்கையிலே பார்த்தீங்கன்னா இந்த ஆறு கீழையும் கடற்பரப்புக்கு செல்லக்கூடிய வழி மேலையும் இருக்கு. அதனால வையாறு கடல்ல போய் கலக்கல. ஏன் கலக்கவில்லை, இதை பற்றி பாடுங்க இன்னும் புலவர்களை முத்துராமலிங்க சேதுபதி அவர்கள் சொன்னார். அவர்தான் இந்தியாவினுடைய முதல் விடுதலை போராளியா. இந்த ஆள் ஒரு மன்னராக பிறந்தும் கூட கொண்டு போய் சிறையில வச்சுட்டாங்க வெள்ளையர்கள், ஐரோப்பியர்கள். அங்க சென்னையில ஒரு இடத்துல, இப்ப கோட்டை இருக்குது, அந்த இடத்துல சிறையில போட்டாங்க. அவர் கடைசியில கேட்டார், எல்லாம் சரி, நான் விடுதலைக்காக முயற்சி செய்கிறவன் தான், ஒரு கடிதம் எழுதினாரு. எனக்கு என்னுடைய இறுதி காலம் வந்துருச்சு, என்னுடைய ஊரை போய் பார்க்கணும், அதுக்கு மட்டும் ஒரு அனுமதி கொடு அப்படின்னாரு. அப்புறம் அதற்கு பிறகு அனுமதி கொடுத்தார்கள். அப்புறம் ராமநாதபுரம் சென்று அங்க இறந்து போயிட்டார்.
அந்த வகையில ஒரு பெரிய போராளியாக ஒரு மன்னர் இருந்தாருங்கிறது ஒரு வரலாறு, புதிய வரலாறு. எல்லாரும் பிள்ளைகளை பார்த்து பணிந்து அடங்கி போய்விட்ட காலத்துல அப்படி ஒரு ஆளு இருந்திருக்கிறார். அவர் கேட்டாரு, எல்லாரும் பாடுங்க, வையையாறு ஏன் கடலோடு கலக்கவில்லை? இதெல்லாம் அரிய செய்திகள் தான். வரலாற்றுல எங்கேயும் தேடி பார்த்தாலும் கூட நம்ம பார்க்க முடியல. சில சில இடங்கள்ல வரலாற்றினுடைய கசிவு இது, அவ்வளவுதான். அதுல அவர் உடனே எல்லாரும் பாடினாங்க. இந்த பாடல்கள்லாம் நல்லா இருக்கு. பாடும்போதெல்லாம் சொன்னாங்க, இந்த வையாறு ஏனென்றால் கடல்ல போய் ஏன் வீணா கலக்கணும், இங்க இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அது பயனளிக்க வேண்டும் என்று ஒரு புலவர் பாடினாரு. இன்னொரு புலவர் வையாறு பாண்டி நாட்டை விட்டு நீங்க போக விரும்பவில்லை அப்படின்னு எல்லாம் பாடினார். உத்தரா கடைசியில அவர் சேதுபதியை பார்த்து, நீங்க ஒரு பாட்டு சொல்லக்கூடாதா அப்படின்ன உடனே அவர் சொன்னாரு, நாரி இடப்பாக இருக்க நஞ்சளித்த பான்மையினால் வாரி இடம் போகாத வையினார். சிவபெருமானுக்கு, அதாவது பெண்ணை பாகமாக உடைய சிவபெருமானுக்கு நஞ்சளித்த கடலோடு போய் நாம் கலக்கலாமா என்று தன்னுடைய சைவ பற்றி அவர் புலப்படுத்துவார். அதனால அப்படியெல்லாம் பாடக்கூடியவர்கள் பாவாணர்களாக இருந்திருக்கிறார்கள் புலவர்கள். இந்த வையாற்றை பற்றி நிறைய பாடுகிறார். இந்த வையாறு பற்றிய இலக்கியங்கள் நிறைய இருக்கின்றன. தமிழ்ல படிப்பதற்கு ஏராளமாக ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கின்றன. நம்முடைய வாழ்நாளெல்லாம் போதாது. அதனால வையாற்றை பத்தி இப்ப சொல்றாரு, நினைவுல வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெண்ணாக உருவகித்தார் என்பது ஒரு அடியில முடிஞ்சல்ல. அவர் வையை என்னும் பொய்யா குலக்கொடி, குலக்கொடின்னு சொல்றாரு பாருங்க. இந்த குலத்துக்கு அது பெரிய ஆதரவு செய்யக்கூடியது. குரவமும் வகுளமும் இப்ப மரங்களுடைய பெயர்களா சொல்றார். முதல்ல மரங்கள் வரிசையை காட்டி மரமலர்கள் சொல்றார். இந்த வையையினுடைய கரையில எவ்வளவு மரங்கள் இருக்கின்றன. குரவமும் வகுளமும். இந்த வகுளம் என்பது மகிழ மரம். மகிழ் என்று அதற்கு பெயர். தகர ஒற்றை ஈராக உடைய ஒரு மலரின் பெயர் மகிழ் என்பது. குரவமும் வகுளமும் கோங்கமும் வேங்கையும் மரவமும், அது ஈறு பெற்றது. மரா என்பது அந்த மரத்தினுடைய பெயர். நாகம், நாகம்ங்கிறது நாகலிங்க மரம் என்று இப்போது சொல்லப்படுவது. சுரபுன்னை என்பது இடைக்காலத்தில் சொல்லப்பட்ட பெயர். பண்டை காலத்திற்கு வழை என்று பெயர். ஏன் வழை என்று பெயர்? அந்த மலரை எடுத்து நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னு தெரியும், வளவள என்று விளக்கண்ண மாதிரி இருக்கும். அதனால வழை என்று சொன்னோம். நாகமும் திலகமும், திலகம் என்பது மஞ்சாடி, மருதமும் சேடலும் செருந்தியும் செண்பக ஓங்கலும். இந்த சண்பகம் என்று இருந்தது செண்பகம்னு ஆச்சு. இந்த செண்பகத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. இத வண்டுகள் போய் செண்பக மலர்ல முய்க்கிறது இல்லை. என்ன, ஒரு கடுமையான மனம், நெடி. அதனால வண்டுகள் போய் அதுல வீழ்வதில்லை. செண்பக ஓங்கலும், அந்த மரம் மற்ற எல்லாவற்றை விட உயர்ந்து இருக்கிறது. பாடலம் தன்னோடு, பாடலம் என்றால் பாதிரி மரம், பாடலம் தன்னோடு பன்மலர் விரிந்து, இப்படி எல்லாம் மரத்தினுடைய மலர்களா சொன்னார். இவையெல்லாம் இந்த வையையினுடைய கரையில இருக்கின்றன. குருகும் தளவமும், குருகு குறுக்கத்தி, அதுக்கு இன்னொரு பெயர் மாதவி. குறுக்கத்திக்கு இன்னொரு பெயர் மாதவி. குறுக்கத்தி இடையினம் போடணும். இந்த இடத்துல ஒரு நுட்பமான ஒரு செய்தியை சொல்றேன். உரையாசிரியர்கள்லாம் கூட எழுதாத ஒரு செய்தியை சொல்றேன். அடிகை காப்பியம் தொடங்குகின்ற போதே சொன்னார், நான் முன்பே சொல்லி இருக்கிறேன். அந்த தென்றற் காற்று அப்படி வருகிற போது எங்கெந்தெல்லாம் வருகிறது என்றால், வயற்பூ வாசம் அலை, வயல்ல இருக்கிற தாமரையில தான் அது போய் தழுவியது. அதற்கு பிறகு அயற்பூல போய் படிந்தது அப்படின்னு சொன்னார். அயற்பூ எது? குறுக்கத்தி, மாதவி. மாதவியில போய் படிந்ததுன்னார். அப்ப என்ன பொருள்னா, அது ஒரு உள்ளுரை. தாமரை கண்ணகி, வயற்பூவாசம் அலை, அடுத்து மாதவி தன்னோடு மயங்கி. அதனால எவ்வளவு நுட்பமாக அந்த கருத்தை உணர்த்துகிறார் பாருங்கள். இந்த
காதல் காமம் என்று வரக்கூடிய இடங்களில் எல்லாம் அடிகள் உள்ளுரையாகத்தான் சொல்வார். அவ்வளவு அந்த துறவினுடைய மேன்மை அதெல்லாம் புலப்படும். மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு ஒழுக்கம். அதை புலவர்களிடத்து நாம் காணக்கூடிய வகையில அவை அந்த படைப்புகள் அமையும். அவர்களை அறியாமலே சொல்ல குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அறி. இந்த திருக்குறளுக்கு பொருள் வேற வேற மாதிரி எல்லாம் எழுதுனாங்க. குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி, குணம் என்ற மலை மேல ஏறி நிற்கக்கூடிய ஒருவருடைய சினம் கணமேயும் காத்தல் அறி. இங்கிறது பெரும்பாலான பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது அடாத கோபம் பாது, அதை ஒருத்தன் தாங்கவே முடியாது, ஒரு கணம் கூட தாங்க முடியாதுன்னு அப்படி எழுதியவர்களும் இருக்கிறார்கள். அது உரை அல்ல. கணமேயும் காத்தல் அரிதுன்னா ஒரு கணம் கூட அவர்களிடத்து அது நிற்காது, அது நில்லாது, அது போயிடும். உடனே கோபம் சினம் வரும். ஆனால் எதுக்கு இவர்கள் போல் இவர்களிடம் போய் நாம் சினப்பது என்று அவர்கள் அந்த சினத்தை அடக்கி கொள்வார். அதுதான் அது எப்படி ஔவையார் படுகிறார், நீரில் கிழித்த வடுப்போல் மறையுமே சீரொழுது சான்றோர் சினம். சான்றோர் சினம் எப்படின்னு கேட்டா, நீரில் கிழித்த கோடு போல உடனே மறைஞ்சிடும். அந்த சினத்தினாலே யாருக்கும் எந்த விதமான தீமையும் வராது. இது தமிழியம். ஆனா முனிவர்களிட்ட சாபத்தை பற்றி வைதிக சமயம் நிறைய சொல்லுகிறது. போ கல்லா போ புல்லா போ என்று சபித்தல். அந்த மாதிரியாக ஒரு செய்தியை நாம் பார்க்கிற இங்க நரியாக போக என்று கவுந்தியடிகள் சபித்திருக்கிறார். அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். குரமமும் வகுளும் கோங்கமும் வேங்கையும் மரபமும் நாகமும் திலகமும் மருதம் சேடலும் செருந்தியும் செண்பக ஓங்கலும் பாடலம் தன்னோடு பன்மலர் விரிந்து குருகும் குறுக்கத்தி தளவம் என்பது முல்லை. தளவம், இந்த முல்லைக்கு மட்டும் ஒரு சிறப்பு உண்டு சங்க இலக்கியத்துல. அதற்கு ஒரு அடை சொல்வார்கள், இல்வளர் முல்லை. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு மிக எளிதாக வளர்க்கக்கூடிய ஒரு மலர் செடி இருக்கணும் அல்லது கொடி இருக்கணும். அது மங்களம். அப்படி எல்லாராலும் எளிதாக வளர்க்கப்பட்டது இந்த முல்லை. அந்த முல்லை என்பது ஒழுக்கம் என்பதற்கு அடையாளமாக வளர்வது, கற்பு என்பதற்கு அடையாளமாக வளர்வது. கற்பு என்பதற்கு கல்வி என்றுதான் பொருள். அது உடற்கூறு பற்றிய செய்தியாக பின்னாளிலே தவறாக சொல்லப்பட்டு விட்டது. கற்பு என்றால் கல்வி. கல்வின்னா என்ன? குடும்ப கல்வி. அது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. அது பெண்ணுக்கு சிறப்பாக சொல்லப்படுவதற்கு காரணம் அது வழி வழியாக அவள் வழியாக வருவது, மரபு வழிபட்டது. கற்பு என்பது கல்வி. அந்த பொருள சங்க இலக்கியத்துல கல்விங்கிற பொருள்ல கையாளப்படுகின்ற பாவம் குறுந்தொகையில அது மாதிரி கையாள பெற காணலாம். அவ்வாறு குருகும் தளவமும் இந்த இல்வளர் முல்லைம்பாங்க. அந்த ஒரு மலர் மட்டும் வீட்டிலே வளர்வதாக சொல்லப்படும். தளவும் கொடுங்கொடி முசுண்டையும், முசுண்டை அதாவது முசுட்டைங்கிறது முசுண்டைன்னு ஆச்சு, மெலித்தல் விகாரம். விரிமலர் அதிரலும், அதிரல்ங்கிறது வெட்பாலைங்கிறது ஒரு மரம். இவை எல்லாவற்றுக்கும் மருத்துவ பயன் உண்டு. சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை மர மலர்களுக்கும் அல்லது அதனுடைய இலைகளுக்கும் அதனுடைய வேருக்கும் மருத்துவ பயன் உண்டு என்பது மருத்துவ நூலால நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. குழுங்கொடி முசுண்டையும் விரிமலர் அதிரலும் வெண் கூதாளமும் குடசமும் வெதிரமும், வெதிர் என்பது அம் என்ற விகுதி பெற்றது. வெதிர் என்றால் மூங்கில் என்று பொருள். வெதிரமும் குழுங்கொடி பகன்றையும். இப்ப முதல்ல என்ன பண்ணிருக்கிறாரு, வெறிமலர் அதிரலும் தன்னோடு பன்மலர் விரிந்துன்னு சொன்னவரு. அது வரையில பாருங்க அந்த புலமையினுடைய சிறப்ப. பாடலம் தன்னோடு பன்மலர் விரிந்து அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மலர்களை சொல்றாரு. ஏன் சேர்த்து சொல்ல வேண்டியது தானேன்னா, மேலே சொல்லப்பட்டவையெல்லாம் மரமலர்கள், இனி சொல்ல போகின்றவையெல்லாம் செடியிலும் கொடியிலுமாக பெறுகின்ற மலர்கள். குருகும் குறுக்கத்தி மாதவி கொடி, தளவமும் மல்லிகை கொடி, கொடுங்கொடி முசுண்டையும்
முல்லை கொடி விரிமலர் அதிரலும் வெண்கூதாளமும் உடசமும் வெதிரமும் வெதிர் என்றால் மூங்கில சொல்லியிருக்காரா மரம் இல்லையான்னு கேட்கலாம். மூங்கில் மரம் இல்லை என்பது தமிழர் கூட்டார். மூங்கில் புல்வகையை சேர்ந்தது. அது மூங்கில் கிளைப்பதில்லை, அது நெட்டுக்கு அப்படி வளரும். எவ்வளவு நுட்பமாக பார்த்து பேசியிருக்கிறார்கள் பாருங்க. தாழை என்று பார்க்கலாம். தாழைன்னு இப்ப நீங்க உங்களுக்கு யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, தாழைன்னா எங்க இருக்கு? நெய்தல் நிலத்துல இருக்கும். தாழம்பூ இருக்கு, தாழம் புதர் இருக்கு, நெய்தல்ல தான் அது இருக்கும், கடற்கரையில் தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவார். தாழை என்பதற்கு இன்னொரு பொருள் தென்னை என்பது. அந்த பொருளை கொள்ளாததுனால ஒரு தனிப்பாடல்ல பிழையாகவே பொருள் எழுதிட்டாங்க. எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, மடல் பெரிது தாழை மகிழினிது கந்தம். இப்ப இத படிச்சிருக்கோங்க நம்ம. மகிழ் என்பதை பார்த்தோம்னா மகிழம்பூ. இந்த மகிழம்பூங்கிறது இருக்க, பவளமல்லி மகிழம்பூ இந்த இவையெல்லாம் இராக்காலத்துல மலரக்கூடியது. அதற்கு சொல்கிறார்கள் வெள்ளையாக அதற்கு நிறம். இரவு காலத்து இருளில் இந்த வெண்மை புலப்படும் வண்டுகளுக்கு அதுக்கு சாதகமா அந்த வெள்ளை நிறத்தை தேடி அவை வரும். இந்த வெள்ளையாக பூக்கிற இந்த மலர்கள் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு இடத்துல எனக்கு தெளிவு தந்தது. ஒரு ஒரு இடத்துல நான் குடியிருந்த காலத்துல மேலெடுக்கிற இது நான் படித்துக் கொண்டே இருந்தேன். எனக்கு பல நாளாக ஒரு ஐயம், நள்ளிருள் நாரின்னு ஒரு மலர், அதாவது 10 பாட்டுல சொல்லப்படுவது. குறிஞ்சி பாட்டுல நள்ளிருள் நாரி, நள்ளிருள் நாரி நரந்தம் நாகம் என்று வரும். நள்ளிருள் நாரி என்று சொன்னால் இந்த மாதிரி ஒரு சொல்லாட்சியே புதுமையானது. நாரின்னா நாற்றம் தருவது, மனம் தருவது என்று பொருள். நள்ளிருள் நாரி, நடு இரவுல மனம் வீசக்கூடிய மலர். எனக்கு எதுன்னு தெரியல, யாரை கேட்டும் சொல்ல முடியல. அப்ப நான் மேலடுக்குல இருந்து அப்படி இறங்கி சரியாக 12:30 மணி இப்படி வரும்போது குப்பென்று ஒரு மனம். அது என்ன, இது இப்படி ஒரு மனம் வீசுகிறது அப்படின்னு அங்கிருந்து வந்து பார்த்தா எங்க வீட்டு வாயில்ல பவளமல்லி மலர். அது இரவுல சரியா 12 மணிக்கு தான் மலரும். நள்ளிருள் நாரி என்பது அதைத்தான் குறிக்கிறது என்பது உயிர்த்துணர கிடக்கிறது. இப்படி இவ்வளவு நுட்பமாக ஒரு மொழியை வளர்த்திருக்கிறான் பாருங்க. வேறு எங்கும் இப்படியெல்லாம் ஒரு சொல்லமைப்பையும் ஒரு பொருண்மையும் காண முடியாது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனர். நான் அந்த நூற்பாவை கண்டு எனக்கு அப்படியே உள்ளத்துல ஊறுகின்ற ஒரு இன்பத்தை நான் என்னன்னு சொல்றது. ஐயா, எங்கிட்ட பொருள் இல்லாத சொல்லெல்லாம் கிடையாது. அது எல்லா சொல்லும் பொருள் குறிக்கும், எல்லாவற்றுக்கும் பொருள். சரி, புலப்படலையே அப்படின்னா தொல்காப்பியர் அதுக்கு இடம் வைக்கல. உணர்ச்சி வாயில் உணர்வோர் வலித்து, அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவரவருடைய உணர்ச்சியை பொறுத்தது. நல்லா தேர்ந்து தெளியலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார். அதே போல வெண்கூதாளமும் குடசமும் வெதிரமும், வெதிரம் வெதிர் மூங்கில் கொழுங்கொடி பகன்றையும் அத தெலதைன்னு எழுதுறாங்க. பிடவமும் மயிலையும் இருவாட்சி, பிணங்கு அரில், பிணங்கரில் மணந்த அரில் என்றால் கொடி. இப்ப செடி கொடிக்கு வந்துட்டாரு மரத்துல இருந்து. பிணங்குன்னு ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்கின்ற பிணங்கரில் மணந்த கொடுங்கரை மேகலை கோவை யாங்கன். இதுதான் ரொம்ப இன்றியமையாத இடம். இந்த மலர்களை எல்லாம் சூடி இருக்கக்கூடிய வையை ஒரு பெண், வையை என்னும் பொய்யா குலக்கொடி. அவள் மேகலை கோவை, இதெல்லாம் இடுப்புல அப்படியே அழகாக முத்துகளை கோத்து அணிந்திருக்கிறது போல இருக்கிறது. கொடுங்கரை மேகலை, ரெண்டு கரைக்கு இடையில இந்த ஆறு ஓடுகிறது. இந்த ஆறு இவற்றையெல்லாம் அழகாக தமக்குரிய அணிகளாக இந்த மலர்களை எல்லாம் சூடி இருக்கிறது. விடையிந்து சூழ் போகிய அகன்றேந்து அல்குல், அது ஒரு பள்ளம். அந்த ஆற்றின் பள்ளத்துல அது ஓடுகிறது. ஆறுனாவே வழி, தனக்கென்று வழி ஏற்படுத்தி கொண்டு செல்வதனால அதுக்கு ஆறுன்னு பெயர். அந்த ஆற்றிலே செல்கிற அந்த தடம்,
அகன்றேந்து அல்குல், அது கரையை சொல்லுகிறார். இப்ப எத்தனை மரம் சொல்லியிருக்கிறார் பாருங்க. 12 மரங்களை இந்த பகுதியில சொல்லியிருக்கிறார். 12 மரங்களை இதனினும் மிகுதியாக கபிலர் சொல்றார். அதாவது தான் வாழுகின்ற நிலத்தோடு அவர்களுக்கு எவ்வளவு தொடர்பு இருந்திருக்கிறதுங்கிறத நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அங்க 96 மலர்களை சொல்றாரு குறிஞ்சி பாட்டுல. அந்த குறிஞ்சி நிலத்தோடு அவருக்கு அவ்வளவு தொடர்பு இருந்திருக்கிறது. எங்க இருந்தாரு குறிஞ்சி நிலத்துல? பாரியோடு உணர்ந்திருந்த காலத்துல பரம்புமலை வாழ்வு அவருடையது. அதற்கு பிறகு சேரநாடு சென்று செல்வக்கெடுங்கோ வாழியாதனை அங்கு தங்கி இருக்கின்ற காலத்திலும் அவருடைய வாழ்வு அந்த மலை வாழ்வை ஒட்டியதாக அமைந்தது. அதனால அந்த இயற்கையோடு ஒட்டி அங்க இருக்கக்கூடியவற்றை எல்லாம் கூர்ந்து பார்த்து அனுபவித்து அவற்றை பற்றி செய்திகளை எல்லாம் சொல்ல பார்க்கிறோம். இவ்வாறு 12 மரங்களை நாம சொல்ல பார்க்கிறோம். வாலுகம் குவைய, வாலுகம் என்றால் மணற்குவை என்று பொருள். இந்த சொல்ல நான் வேற சில இடங்கள்லையும் பார்த்திருக்கிறேன். அருமையான சில இலக்கியங்கள்ல முருகன் வெள்ளைத்தமிழ, திருச்செந்தூர் முருகன் வெள்ளைத்தமிழ்ல பகழி கூத்த பாடுவார். வாலுகம் கான்ற, வாலுகம்னா மணற்குவை சொல்லுகிறார். அதனால வாலுகம் என்பது மணல் மேடு, வாலுகம் குவைய, அது குவித்திருக்கிறது. காற்று கொண்டு வந்து மணலை குவிக்குது. மலர்பூன் துருத்தி, அது அதனால மேடா துருத்திட்டு இருக்கு. இந்த துருத்தி என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் என்னன்னா ஆற்றிடை குறை. குறையாசிரியர்கள் எழுதுறாங்க. ஐயா நாட்டார் ஐயாவும் எழுதுறாரு, அடியார் கல்லாரும் எழுதுறாரு. இந்த அடியார் கல்லார நான் தொடும் போதெல்லாம் சில சமயத்துல கும்பிடுறது வழக்கம். ஏன்னு கேட்டா, இந்த மனிதன் இந்த உரை எழுதலைன்னா இந்த சிலப்பதிகாரத்துக்கு இவ்வளவுலாம் நுட்பம்லாம் நாம பார்க்கவே முடியாது. அவர் எதுக்கு இந்த உரை எழுதினாரு? பொப்பண்ண காங்கேயன்னு ஒருத்தர் தான் கோவை மாவட்டத்துல ஒரு குறுநில மன்னன், பெரிய வசதி உடைய மன்னன் இல்ல. அவன் என்ன செய்தான், இவருடைய பெரும் புலமையை அறிந்து, அடியார் கல்லாருடைய பெரும் புலமையை அறிந்து தன்னுடைய அரசவையில கொண்டு வந்து வைத்துக் கொண்டு அவருக்கு 3 வேளையும் வறுமை இல்லாம உணவு கொள்வதற்குரிய வசதி ஏற்படுத்தி கொடுத்தா. அவ்வளவுதான். அப்பதான் அந்த உரை எழுதினாரு. அதை என்ன சொல்லுகிறார் என்றால், பொப்பண்ண காங்கேயன் அளித்த சோற்று செருக்கல்லவோ தமிழ் 3 உரை செய்வித்ததே. இயலிசை நாடகம் என்ற 3 தமிழும் பொதுள ஓர் உரை என்னால் இயற்றப்பட்டதற்கு காரணம் அவன் போட்ட சோரியா அப்படின்னாரு. இதே மாதிரி சடையப்பொழுது சொல்றாரு. அன்பாலும் தேனும் அரம்பை முதல் முக்கணியும் தேன்பாய தெவிட்ட கொடுத்தானு சடையப்ப. இப்படி ஆண்பாலும் பசுவினுடைய பாலை கறந்து கொடுப்பான், அரம்பை முதல் முக்கணியும் வாழை மாப்பலா என்ற பழத்தெல்லாம் கொடுப்பான், தேன்பாய திவிட்டு மனம் எல்லாம் திவிட்டக்கூடிய அளவுக்கு எனக்கு கொடுத்தான் ஐயா. அதனால்தான் ஐயா இந்த கம்பராமாயணத்தை எழுதினேன் என்று சொல்லுதான். இந்த புலவர்களை போற்றுகின்ற ஒரு சமுதாயம் வேண்டும். இன்றைக்கு அது இல்லை. இன்றைக்கு அது இல்லைங்கிறது ரொம்ப வருத்தத்தோடு சொல்ல வேண்டியது. நிறைய புலவர்கள், எவ்வளவோ அரிய பணிகளை எல்லாம் செய்தவர்கள் போற்றப்படாமலே போயிட்டாங்க. சிற்சில குறுநில வேந்தர்கள் அவர்கள் எல்லாம் ஆதரித்ததெல்லாம் உண்டு. ஒரு மோசிகீரனை அவன் செய்தது பிழை என்று கருதியும் கூட ஒன்று செய்யாம விட்ட ஒரு பெரிய நிலை. அந்த நிலையில அந்த மோசிகீரன் 50வது புறநானூற்று பாட்டுல சொல்றாரு, அதுவும் சாலும் தமிழ் மொழி அறிதல்னா. எனக்கு அந்த புலவனை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னு கேட்டா, கட்டில போய் படுத்துட்டாங்க, போய் உட்கார்ந்தெல்லாம் படுத்ததா அவன் பேசல. அறியாது ஏரிய என்னை தெருவர, தெரியாமையா இது முரசு வைக்கிற கட்டில்ங்கிறது தெரியாது, ஏறினையா எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேன், களைச்சு போயிட்டான், தூங்கிட்டேன். அறியாது ஏரிய என்னை தெருவர இருவால் விடுக்கும் நின் வாழ்வாய் ஒழித்ததை அதுவும் சாலும் தமிழ் மொழிகள். 2 கூரா நீ வெட்டி எரிஞ்சிருக்கணும், வெட்டுல எழுந்திருச்சு. நான் அந்த பாட்டை எப்படி பாக்குறேன்னா, இந்த பாட்டை கண் விழித்த உடனே வாளோடு நிற்கிறான் சேர அரசன் பெருஞ்சேரல் இரும்புரை. எழுந்திருச்சு நின்று ஐயா மன்னிச்சுங்கன்னு சொல்லல, அப்படியெல்லாம் சொல்லல. மற்றவன் யாரா இருந்தாலும் சொல்லியிருப்பான். ஐயோ முரசுகட்டுல படுத்துட்டோம், அரசனுக்கு கோபம் வந்துருச்சு, வாழை உருவிட்டான், வெட்ட போறாங்கிற அந்த நிலையில அவன் என்ன சொல்றான், கவரி கொண்டு வீசிட்டான். இப்ப இவன் புலவன் என்று தெரிந்து கவரி கொண்டு வீசணும்ன அந்த காற்று பட்ட உடனே அந்த வேர்வேல
கண் விழிச்சு பார்த்தான், உண்மையை உணர்ந்தான், உட்கார்ந்துக்கிட்டு தான் சொல்றான். அந்த கட்டுல உட்கார்ந்து கொண்டு நிற்கக்கூடிய சேர அரசனை பார்த்து சொல்லுகிறான், அதுவும் சாலும் தமிழ் முடுதல். சர்தான் ஐயா, நீ தமிழ் அறிஞ்சிருக்கிற, அப்படித்தான் ஐயா செய்யணும். தமிழ் அறிந்தவன் அப்படித்தான் செய்வான். அதுவும் சாலும் தமிழ் முழுது அறிதல். தமிழை முழுமையாக அறிந்தவன் செய்யக்கூடிய செயல் இது என்று சொல்லுவான்னா, அந்த கல்வியினுடைய செருக்கு அவனுக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க. அது உண்மையிலேயே அப்படியெல்லாம் படித்தவன் ஒன்றும் படியாத ஒரு ஆள்கிட்ட போய் அடங்கி நிற்பதுங்கிறது எப்படி முடியும்? பல சமயங்கள்ல அந்த மாதிரி இடங்கள்ல நிற்க முடியாம நழுவி வந்து விடுவது அல்லது புறக்கணித்து வந்து விடுவதுதான் புலமை இயல்பு. அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால வாலுகம் குவைய மலர்ப்பும் துருத்தி என்றால் ஆற்றிடை குறை. இப்ப தமிழ்நாட்டுல திருவரங்கம்ங்கிறது ஸ்ரீரங்கம் இப்ப சொல்றாங்க, அது திருவரங்கம், அது ஆற்றிடை குறை. ஒரு பக்கத்துல கொள்ளிடம், இன்னொரு பக்கத்துல காவிரி போகுது, நடுவில் இருக்கக்கூடிய பெரிய மணல் திட்டு. வாலுகம் குவைய மணல் மேட்டை குவித்திருக்கக்கூடிய ஒரு இடம் அது திருவரங்கம். திருவரங்கம் என்னும் துருத்தின்னு எழுதுவாங்க ஆழ்வார்கள். வாலுகம் குவைய மலர்ப்பூன் துருத்தி பால் உடை கொண்டு, பால் என்றால் பகுதி என்று பொருள். அப்படி எந்த பொருளை எங்க வருதுன்னு கேட்டார் ஒரு மாணவர். முப்பால்னு என்னப்பா? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு 3 பகுதி இருக்கு. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3. இந்த 3 பகுதியில இதை மொழிபெயர்த்தார்கள் முதல்ல. அதாவது எல்லா சமயங்களும் அவர்களுடைய கொடையை தமிழுக்கு நேர்ந்திருக்கின்றன. அதாவது விரிவிலா அறிவினால் வேறொரு சமயம் செய்தே எரிவினார் சொன்னாரேன் எம்பிரார்க்கு ஏற்றதாகும் திருநாவுக்கரசு. இருக்கட்டும், எத்தனை சமயம் வரட்டுமே, எல்லா சமயங்களும் நமக்கு நன்மை செய்த தமிழுக்கு எல்லா சமயங்களும் சிறப்பு செய்த. ஆனா அதுல ஒரு செய்தி நான் குறிப்பிட்டு தான் ஆக வேண்டும். நாம் 50 காப்பியங்கள் என்று சொல்லக்கூடியவற்றை நமக்கு தந்தவர்கள் சமண பௌத்தர்கள். சமண பௌத்தம் இல்லைன்னா எப்படி? மிகச்சிறந்த 2 இரட்டை காப்பியங்கள் என்று சொல்லக்கூடியதுல ஒன்று சமணர் தந்தது, இன்னொன்று பௌத்தர் தந்தது, மணிமேகலை. அதனால எல்லா சமயங்களும் நமக்கு ஏன்னு கேட்ட, தமிழை படித்த பிறகு அவர்கள்லாம் புறத்தே இருந்து வந்தவர்கள்ல. இளங்கோவடிகள் வேறு நாட்டில இருந்து வந்தவர்கள்ல, சாத்தனாரு வேறு நாட்டில இருந்து, தமிழர்கள் தான். அவர்கள் சமயத்தை தழுவினார்கள், அந்த சமய உண்மையை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் தம்முடைய தமிழ் ஆற்றலால் இந்த காப்பியத்தை படைத்திருக்கிறார். ஆனால் பாருங்க, இவர்கள் எல்லாம் படைத்த இந்த காப்பியங்கள் எல்லாம் தமிழ் நெறி தழுவி, முற்ற தமிழ் நெறி தழுவிய. இவர்கள் பிற்காலத்தில் தான் இந்த புராணங்கள், இதிகாசங்கள் ஆகியவையெல்லாம் பின்னால் தான் வந்தன. கிபி 12ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதியிலே சேக்கிடாருடைய பெரிய புராணம் சைவ காப்பியம், இறுதி பகுதியில கம்பராமாயணம், அது ஒரு மொழிபெயர்ப்பு காப்பியம், வைணவ காப்பியம், இவையெல்லாம் பின்னாலே வந்தன. ஆனால் ஆதியிலே நமக்கு தொடர்நிலை செய்யுள் என்ற வகையில காப்பியமாக மலர்ந்த காப்பியங்களை தந்தவர்கள் சமண பௌத்தர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. அதனால தமிழருடைய மெய்ப்பொருளியல்ல சமண பௌத்த சமயங்களுக்கு பெரும் பங்கு உண்டு. சரி, பால்குடை, பால் என்பது பகுதி, பால்குடை கொண்டு பக்கமாக கொண்டு பன்மலர் ஓங்கி 2 கரைகளையும் பக்கமாக கொண்டு மணலை குவித்த அந்த பகுதியை பக்கமாக கொண்டு எதிரெதிர் விளங்கிய கதிரிள மணமலை, அவ்வாறு 2 கரையும் துருத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில அது எப்படி இருக்கிறது என்றால் மார்பகம் போல இருக்கிறது. இப்ப வையை என்னும் பொய்யா குலக்குடி என்று சொன்னதற்கேற்ப அந்த ஆற்றினுடைய இடைப்பகுதியையும் அதற்கு பிறகு இப்ப மார்பையும் வர்ணிக்கிறார். எதிரெதிர் விளங்கிய கதிரிள வனமுலை, தன்னுடைய மார்பை அவ்வாறு எதிரெதிர் விளங்கிய 2, அத இவர் பொருளாற்றப்படையில் சொல்லுவார், ஈர்க்கிடை போகா ஏறிள வனமுலைன்னு சொல்லுவார். அதனால அது ஒரு பெண்ணுக்கு அழகு தரக்கூடிய எதிரெதிர் விளங்கிய கதிரிள வனமுலை, கரை நின்று உதிர்த்த கவிர்தழ் செவ்வாய். இத படிக்கும் போதெல்லாம் ரொம்ப அனுபவம். இந்த உரையை எல்லாவற்றையும் விளக்க முடியாது, உரையாசிரியர்கள் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. அடியார்கள்லாம் நிறைய எழுதியிருக்கிறார். அவர் எழுதாது விட்ட பகுதிகளுக்கு சேர்த்து ஐயா நாட்டார் ஐயா எழுதியிருக்கிறார்.
நாட்டாரியா எங்க ஆசிரியருடைய ஆசிரியர். எனக்கு இது பெரிய பேர் என்னன்னு கேட்டா எங்க ஆசிரியருடைய ஆசிரியர் நாட்டாரையா ஒரு பக்கம், எங்க ஆசிரியருடைய இன்னொரு ஆசிரியர் மறைமலை அடிகளார் ஒரு பக்கம். அந்த காலத்துல தமிழுக்கு இவர்கள்லாம் கண் போன்றவர்களாக விளங்கிய காலம் அது. அவர் தான் சொன்னாரு, மறைமலை அடிகளார் சொன்னாரு, ஐயா அவர் வடமொழியும் நன்றா படித்தவர், பல மொழிகள் படித்தவர், ஆங்கிலத்துல தாமாக மிக அழகாக எழுதக்கூடியவர் அடிகளார். அவருடைய நூல்களுக்கெல்லாம் ஆங்கில முன்னுரை ஒன்று எழுதுவார். எப்பவுமே பல பக்கங்கள் ஆங்கில முன்னுரை எழுதுவார். இளமையிலே எனக்கு அவரிடம் கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக நானும் என்னுடைய நூல்களுக்கெல்லாம் ஆங்கில முன்னுரை ஒன்று எழுதி விடுவது வழக்கம். ஏனென்றால் வெளியில மொழி தெரியாதவர்களுக்கு செல்லட்டும் என்பதற்காக. அது மாதிரி அந்த காலத்தில் இந்த 2 பேரும் மிகச்சிறந்த பெருமக்கள். அதுல ஒரு சொல்லுக்காக, ஒரு மருந்துக்காக சொல்றேன். அடிகளாருடைய ஆராய்ச்சி எப்படிப்பட்டது என்பதற்கு சொல்லுகிறார். அசுரர் என்று சொன்னால், அவர் எழுதினார் தமிழர் மதம் என்ற அந்த நூல்ல ரொம்ப ஒடுக்கமுடையவர்கள்னு பொருள்னு எழுதினார். என்ன பொருள் இப்படி சொல்றாரு அப்படின்னா, அது சொல்ற சுரர் என்றால், சுறா என்பது ஒரு பானம் என்று ரிக்வேதத்துல வருகிறது. சுறா என்றால் கல்லு. சோமபானத்திற்கு சுறா என்று பெயர். அது ஒரு வகையான கல்லு. சுரர் என்றால் கள் அருந்துபவர். அசுரர் என்றால் அதற்கு எதிர்ப்பதம் கள் அருந்தாதவர். அப்ப அவன் எவ்வளவு தகுதி உடையவராக ஒழுங்கானவனா இருக்கணும். கள்ளும் களவும் காமமும் பொய்யும் ஆகியவற்றையெல்லாம் விட்டு ஒடியுங்கள் என்று பின்னாலே இளங்கோவடிகள் சொல்ல போறார். அதனால அவ்வாறெல்லாம் ஆராய்ச்சியில ரொம்ப நுட்பமாக ஆராய்ந்த ஆராய்ச்சி இந்த பண்டை பெருமக்களுடையது. அதுல இலங்கையினுடைய நன்கொடை மிக பெரிது. தமிழர் சமயம்னு ஒரு நூல் இருக்கு. அதே போல இங்க நம்முடைய வழக்கறிஞர், மாபெரும் வழக்கறிஞர் கா. சுப்பிரமணிய பிள்ளைன்னு பேர், காசு பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல அவர் அப்ப பேராசிரியரா பணியாற்றினார். இந்த பேராசிரியருக்கு நிறைய சம்பளம், மாதம் ஒண்ணுக்கு 28 ரூபாய். இந்த 28 ரூபாயில அவர் எப்படி என்ன படிச்சவர்னா, இந்தியாவிலேயே முதல்ல எம்எல் படிச்சவர் அவர். எம்எல் தமிழ்நாட்டுல இல்ல, வெளிநாட்டுல போய் பாம்பேல போய் எம்எல் படிச்சு தேர்ந்து எழுதினவர். அவருக்கு நினைவாற்றல், மிகச்சிறந்த நினைவாற்றல் உடையவர் காசுக்குள்ள. ஒரு முறை என்ன செய்தாங்க, துண்டு துண்டா செதறி கிடக்குங்கள தனிப்பாடல்கள், நூற்றுக்கணக்கான தனிப்பாடலுக்கு போயிடும் போல் இருக்க, இவற்றையெல்லாம் ஒரு நூலாக தொகுக்க வேண்டும், நீங்க எழுதி கொடுக்கணும்னு தம்முடைய நினைவிலிருந்து பற்பல பாடல்களை எல்லாம் எழுதி 2 தொகுதி ஆக்கி கொடுத்தார். அந்த நினைவாற்றல் ரொம்ப போற்றத்தக்க. அதனாலதான் எங்க ஆசிரியர் அவரை பற்றி எழுதுகிற போது, மறவா திறத்தினன் வழக்கியல் அறிஞன் இரவா புகழினன் என் தமிழ் காசு ஒண்ணு எழுதினார். மறவா திறத்தன், மறவிங்கிறதே கிடையாது. அது சொல்ல தொடங்கினா அது பாட்டுக்கு அருவி போல வரணும், எல்லாவற்றையும் மனப்பாடம் பண்ண. இப்ப 2 பெண் குழந்தைகள் சிலப்பதிகாரம் முழுமையும் ஒப்பிக்கும். 2 பெண் பள்ளிக்கூடத்துல படிக்கிற 2 பெண் குழந்தைகள், சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்த 2 பெண் பிள்ளைகள் சிலப்பதிகாரம் முழுமையும் ஒப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சியே என்னுடைய பார்வைக்கு வந்திருக்கு. உடனே இந்த பிள்ளைகளை நாம கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும், அவற்றினுடைய கல்விக்கு நாம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற கருத்தை நான் வெளியிட்டு இருக்கிறேன். இப்படியெல்லாம் படிக்கக்கூடியவர்கள், நினைவாற்றலை மிகுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் இருக்கிறார்கள். அதனால எதிரெதிர் விளங்கிய கதிரிளவனமுலை கரை நின்று உதிர்த்த கவிரிதழ் செவ்வாய். சரி, அந்த வையாற்றினுடைய இடைப்பகுதிய, மேகலை அணிந்த இடைப்பகுதியை வர்ணித்தார். அதற்கு பிறகு மார்பகத்தை சொன்னார். கரை நின்று உதிர்த்த கவிரிதழ் செவ்வாய். உடனே அந்த முள்முறுக்குன்னு இருக்கு, அதுக்கு இப்ப பேர் கல்யாண முருங்கைன்னு பேரு. ஏதுக்கு கல்யாண முருங்கைன்னு பேரு அப்படின்னா, அந்த முருங்கை மரம் இருக்குத, அத ஒரு கிளைய வெட்டி வச்சிங்கன்னா எந்த தண்ணீரே ஊற்றலைனாலும் அது பழச்சிடும். சரி, அதனால என்ன அப்படின்னா, திருமணத்து காலத்துல பெண்ணும் மாப்பிள்ளையுமாக ஒரு மரம் நடணும். அந்த மரம் தளிர்க்கக்கூடிய மரமாக இருக்கணும், அது பட்டு போகக்கூடாது, எளிதா பட்டு போயிடக்கூடாது. அவருடைய வாழ்க்கை ரொம்ப
மங்களமாக பொலிகிறது என்பதற்கு அடையாளமாக ஒரு மரக்கிளையை நடுவாங்க. அது மற்ற மற்ற மரக்கிளையை நட்டா அது பட்டு போனாலும் போயிடும். அதுக்கு தண்ணி ஊற்றணும். மிக எளிதாக இருப்பதற்காக இந்த முருங்கை மரத்தை விட, அதனால அதுக்கு பேர் கல்யாண முருங்கைன்னு பேரு. அது எப்படி இருக்கும் என்றால் சிவப்பா அரக்கு நிறத்துல மலர்கள் இருக்கும். முள் முறுக்குன்னு பேர் இருக்கு. அந்த மரத்துல முள்ளா இருக்கும். அது தவிர வேற பயன் இல்ல. அதனுடைய காய்க்கு பேரு சூடுகாய்ன்னு பேரு. அந்த காயை கொண்டு வந்து அந்த தரையில தேய்ச்சிட்டு கையில வச்சீங்க கொப்பளிச்சு போடும். அவ்வளவு சூட்டை அது உண்டாக்கும். அதனால சூடுகாய்ன்னு பேர். அவ்வாறு அந்த அந்த பேர் கல்யாண முருங்கை என்று பெயர். அது கவிரிதழ் செவ்வாய். அது முள் முறுக்கு போன்று இருக்கக்கூடிய சிவந்த மலர்களை போன்ற செவ்வாய். வாயை சொல்லிட்டா இருப்பார். செவ்வாய், அருவி முல்லை, அருவி கொண்டு வந்து தந்த முல்லை மலர், அணிநகையாட்டி. தலையில வையாறு என்ற அந்த பெண் தலையில முல்லை மலர் வச்சுட்டா. வாய் முறுக்குகள் மாதிரி இருக்கு. விலங்கு நிமிர்ந்து ஒழுகிய கருங்கயல் நெடுங்கண். இந்த கண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டா, சரி கண்ணு வேணுமே, சரி வாய்க்கு சொல்லிட்டாரு கல்யாண முருங்க. அப்புறம் அதற்கு பிறகு தலையில சூடி கொள்வதற்கு முல்லை மலரை சொல்லிட்டாரு. அப்புறம் அதற்கு பிறகு அருவி முல்லை அணிநகையாட்டி. ஆட்டிங்கிற சொல்லு பல இடங்கள்ல சிலப்பதிகாரத்துல பயன்படும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. பெண்டாட்டி அப்படின்னா மனைவியை குறித்த சொல் என்று பிற்காலத்துலதான் அதுக்கு பொருள். மிக முற்காலத்தில் பெண் தன்மையினை உடையவள் என்று பொருள். அவர் சேனாவரையர் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுகிற போது எழுதுவார், அங்கே நிற்பது ஆடுகொல் பெண்டாட்டிகொல். ஆடுவா பெண்டாட்டியா, ஆனா பெண்ணான்னு தான் பொருள். அது பிற்காலத்துல மனைவியை குறிப்பதற்கு மட்டும் என்று ஆகிவிட்டது. ஆட்டி என்றால் ஆழ்த்தி என்று அதனை பிரிக்கணும். ஆளுகின்றவள், அந்த தன்மை பெண் தன்மையினை ஆளுகின்றவள் என்று பொருள் பெண்டாட்டி. அதே போல இங்கே அணிநகை ஆட்டி, நகையை ஆளுகின்றவள், அதாவது அந்த அந்த மலர்ச்சியை உடையவள். அது சரி. இப்ப கண்ணு சொல்லணுமே, அது அந்த ஆற்றில் பிறழுகின்ற கரிய கயல் மீன்களை கண்ணாக உடையவள். விலங்கு நிமிர்ந்து ஒழுகிய, விலங்குன்னு சொன்னா என்ன, குறுக்கா இருக்கு கண்ணு. அந்த கண்ணு படுத்திருக்கு, முகத்துல படுத்திருக்கு, ரெண்டு பக்கத்திலையும் இந்த கண் ஓடுது. அதனாலதான் விலங்கு என்று சொன்னால் குறுக்க வளர்வதுன்னு பொருள். விலங்கு என்பதற்கே அது ஓங்கி வளர்வதில்லை. இந்த விலங்கும் குறுக்க வளரும். அதனால அதுக்கு விலங்கு. ரெண்டு கையிலையும் குறுக்க போட்டானா அதுக்கு விலங்குன்னு பேரு. விலங்கு நிமிர்ந்து ஒழுகிய கருங்கயல் நெடுங்கண். கருங்கயல் நெடுங்கண் காட்டி காட்டின்னு சொன்னார் அவர். முன்னாடியே காவிரியை பற்றி பாடுகின்ற போதும் இளங்கோவடிகள் அப்படி சொன்னாரு. இங்க வையாற்றை பற்றி பாடுகின்ற போதும் அப்படி சொல்றார். கருங்கயல் நெடுங்கண் விரைமலர் நீங்கா. விரை என்றால் மனம், மனம் மிக்க மலர்களிலிருந்து நீங்காத. அவிரல் கூந்தல். கூந்தலுக்கு என்ன சொல்றது, எங்க போறது, அதுக்கு சொல்றார் அறற்கூந்தல். கரிய மண் அப்படி படிவம் தெரியுது. வண்டல் மண்ணினுடைய படிவு அந்த ஆற்றுல தெரியுது, அதுதான் கூந்தல். அவிரற கூந்தல். அவிர்னா விளங்குகின்ற. அறல் கூந்தல். அறல்னா அறுத்து வந்த மணல். அறல் கூந்தல். உலகு புறந்தூட்டும் உயர்பெயர் ஒழுக்கத்து. இந்த உலகத்தையே புறந்து காத்து ஒழுகுகிறது, அதுக்கு ஊட்டுகிறது. உலகு புறந்து ஊட்டும் உயர்பெயர் ஒழுக்கத்து. ஒழுக்கம்ங்கிறதுக்கு என்ன பொருள் என்றால் ஒழுகி வருவது. ஆறு அங்கிருந்து வருவது, ஒழுகி வருவது. அதாவது நம்முடைய ஒழுக்கத்திற்கு கூட பாரு அந்த சொல்லை பயன்படுத்துவதற்கு காரணம் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கிறது இல்லை, நீண்ட காலமாக ஒரே நெறியிலே வருவதனால அது ஒழுக்கம் என்று பொருள். உயர்வேர் ஒழுக்கத்து புலவர்னாவில் பொருந்திய பூங்கொடி. புலவரால் பாடப்பெற்றது. வையாறு, காவிரியாறு இவையெல்லாம் பலரால் பாடப்பெற்றது. நான் முன்பே சொன்னது போல ஆற்றுக்கெல்லாம் பெண்களுடைய பேர் தான். அத சொன்னார் ஒருத்தர், எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு இருப்பாங்க, அதனாலதான் ஆற்றுக்கெல்லாம் பெண் பேரை வச்சுட்டாங்க போல இருக்குன்னு. அப்படி இல்லை. நம்முடைய வரலாற்றுல
ஆடவரை விட பெண்கள் துணிச்சலாக வீரமாக போராடிய காலம்லாம் உண்டு. அதாவது வேலுநாச்சியாரை போல ஒரு வரலாற்றை இனி உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியும். நான் அதை பற்றி எழுதியிருக்கிறேன் அந்த அம்மாவை பத்தி. அடாடா, ஹைதர் அலிகிட்ட போய் படை உதவி கேட்க போறாங்க அந்த அம்மா. கணவனை வெட்டி கொன்னுட்டான். வஞ்சகமாக பேசி தூது அனுப்பி பேசி சமாதானமா போகலான்னு பேசி குதிரை மேல வந்த ஆளை கீழே தள்ளி வெட்டிவிட்டாங்க. உடனே இவளையும் வெட்டுவதற்கு படை வருகிறது. எங்கோ ஓடி ஆடி ஒளிந்து கடைசியில திண்டுக்கல்ல வந்து அங்கிருந்து கோபால் நாயக்கத்தை அடைக்கலம் புகுந்து அதுக்கு பிறகு எப்படியும் இந்த வெள்ளைப்படையை புறங்கண்டு ஆக வேண்டும். அந்த அம்மாவுக்கு ஒரு துணிச்சல் வந்து போய் ஹைதர் அலியை போய் சந்திப்பதற்கு போறாங்க. அவங்க ஹைதர் அலி சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். எதுக்கு எல்லாரும் கையை கட்டி இருக்கிறாங்க? இவருக்கு இந்த அம்மா கூட போனவங்க எல்லாம். இந்த அம்மா கம்பீரமாக நின்று ஹைதர் அலி நாள்தோறும் தன்னுடைய வழிபாட்டு பாடலாக பாடுகின்ற உருது பாடலை அழகா சொல்லி, இந்த பாடலை நீங்கள் மிகவும் விரும்புவதாக கேள்விப்பட்டேன், நானும் உருது படிச்சிருக்கிறேன் என்று உருது கவிதைகளை சொல்லி இன்னும் உடனே எழுந்திருச்சுட்டான் அந்த ஆள். அதற்கு பிறகு நாற்காலி தரப்பட்டது. என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு பீரங்கி வேணும், சிப்பாய்கள் வேணும், எல்லாம் கொடுத்தாச்சு. அது மாதிரியான ஒரு பெண் வீர வரலாறு பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார். அதாவது அப்படியெல்லாம் இருக்கிறார்கள். அதனால அது தீப்பெட்டி மாதிரி, பெண்ணை பொறுத்தவரையில தீக்குச்சி மாதிரி தேவைக்கு எரியும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் சிறந்த வாழ்க்கை. முரட்டுத்தனம் என்பது பெண்ணிடம் இல்ல, வீரம்தான் உண்டு. அது வரலாற்றுல புலப்படுகிறா. ராணி மங்கம்மாள் மாதிரி தன்னுடைய இளவல் தப்பு செய்தாங்கிறதுக்காக உருட்டு அவனை. இவ்வாறு ஒழுக்கத்திலிருந்து பிறந்தவன் அவன் சமுதாயத்தினால் அவனுக்கு பெரிய தீமை விளைந்தது. ஆனா மலையில இருந்து கீழே உருட்டு. அது மாதிரியான ஒரு மகளிருடைய பற்றி எல்லாம் எழுதணும். நான் 9 மகளிரை பற்றி ஒரு நூல் எழுதுவதாக திட்டமிட்டிருக்கிறேன். ஒப்பற்ற மகளிர். இவர்களெல்லாம் மிகப்பெரிய அந்த பெண்குலத்துக்கு பெருமை சேர்த்தவர். அதனால அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக வர்ணிக்கிறார். வையை என்னும் பொய்யா குலக்குடி உலகு புறந்தூட்டும். உலகத்திற்கே அது. இப்ப ஆறெல்லாம் முதல்ல ஒரு வேந்தன் என்ன செய்யணும்னா ஆற்றைத்தான் சீரமைக்கணும். ஆற்றினுடைய வளம் கெட்டு போய்விடக்கூடாது. ஆறு எல்லாருக்கும் பயன்படுமாறு செய்ய வேண்டும். இப்ப பாருங்க, காவிரி ஆறு கங்கையிற் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு. யாரு? ஆழ்வார் பாடுவார், குலசேகர ஆழ்வார் பாடுறாரு. கங்கையிற் புனிதமாய காவிரி. ஏன் அதை சொல்றாருன்னா, இங்க தஞ்சா கும்பகோணத்துக்கு வந்து காவிரி அப்படி அங்க இருந்து அணைக்கரையில இருந்து காவிரி வந்து கும்பகோணத்துக்கு வர்றது, கும்பகோணத்துல இருந்து பூம்புகாருக்கு போகுது. போற வழியில எல்லா சாக்கடையும் அதுலதான் திறந்து விட்டுருக்காங்க. கங்கையிற் புனிதமாய காவிரி. அது வெள்ளைக்காரர்களுடைய காலத்துல அது சீராக இருந்தது. அந்த ஆட்சியில சில நிறைகளும் இருந்தன. நாம் அடிமைப்பட்டிருந்தோம் என்றாலும் கூட நிர்வாகம் என்பதனை நாம் அந்த நிர்வாகத்தை பேணி நாம பாதுகாக்கல. தொடர்ந்து அந்த நேர்மை, நீதி, நேர்மை அப்படியே நம்மால் பின்பற்றப்படல. அதெல்லாம் குறை நேர்ந்திருக்கிறது. ஆறுகள் சரியாக பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த 2 கரை இருகரை வாரம் திருமகள் உரையுளாரும் பாவலர் சுந்தரனார். அது மாதிரி இருக்கணும். சரி, அதனால அவ்வாறு அந்த ஆறு என்ன செய்ததான், பெண்ணுக்குத்தான் தெரியும் பெண்ணினுடைய துயரம்னு ஒரு பழமொழி. அது சொல்றது. இந்த ஐயோ இந்த பெண் வர்றாளே கண்ணகி என்று இந்த வையை என்னும் பொய்யா குலக்குடி தையர் கூறுவது தான் அறிந்தனள் போல் இனி இவளுக்கு நேர போவதனை அறிந்ததனை போல புண்ணிய நறுமலர் ஆடை போர்த்து தன்னுடைய முகத்தை மலர் காட்டாம அழுக வருது. யாருக்கு? வையை என்ற பெண்ணுக்கு. இந்த கண்ணையை பார்க்கின்ற போது கண்களிலே நீர் தழும்புகிறதா. உடனே புண்ணிய நறுமலர் ஆடை போர்த்து இந்த மலராடையை அப்படியே எடுத்து போர்த்தி கொள்ளுகிறாள். கண்ணீரை நெடுநீர் கறந்தனள் அடக்கி, கண்ணிலே இருக்கக்கூடிய நீரை கறந்தனள் அடக்கி முற்றச்சது
கரந்தனள் அடக்கிய மறைத்து கொண்டு கரந்தனள் இந்த சொல்லலாம் பயன்படுத்தும். இந்த சொல்லலாம் புலமக்கள் பயன்படுத்தணும். கரந்தல், கரத்தல் என்றால் மறைதல் என்று பொருள். கரத்தல் என்றால் மறைதல் என்று பொருள். கரத்தல் என்பதற்கு நேர் மாறான சொல் எது என்று கேட்டால் சுரத்தல், அது வெளிப்படுதல் என்று பொருள். பால் சுரந்தது, பால் வெளிப்பட்டது என்று பொருள். இது சொல்லலாம் ஆட்சியிலிருந்து போயிடுச்சு. அதாவது செந்தமிழ் என்று ஒரு பத்திரிகைய, ஒரு இதழை, தமிழ் இதழை நடத்தினார் பாண்டித்துரை தேவர். அப்போது இருந்த சேது மன்னரும் பாண்டித்துரை தேவரும் சேர்ந்து தமிழை எப்படியாவது வழக்குக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பெருமுயற்சி செய்து மதுரையில் செந்தமிழ் என்று அந்த இதழுக்கு ஆசிரியராக பெரிய ராகவையங்கார், ராகவையங்கார் நல்ல படித்தவர், மித்த படித்த மேத. அந்த ராகவையங்கார் அவர் பாரிகாதை பாடியவர். இன்னொருவர் அவருடைய அம்மான் ஒருத்தர் உறவினர் மூ ராகவையங்கார். 2 பேருக்கும் ராகவையங்கார் தான் பேரு. இவர் பெரியவர் ராகவையங்கார், சின்னவர் மூ ராகவையங்கார். பெரியவருக்கு 80 வயது மூத்தவர், சின்னவர் அவரை விட கொஞ்சம் இளையவர். இந்த 2 பேரும் இதழ் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு முறை ஒரு செய்தியை இந்த 2 பேர்ல ஒருத்தர் எழுதினார். அதை இவர்களுடைய வயதுல பாதி அளவே ஆன அரசன் சண்முகனார்னு ஒருத்தர் இருந்தார். அப்ப சோழவந்தான் பகுதியைச் சேர்ந்த அரசன் சண்முகனார். அவர் பேர் எழுதுகிற போது அரசன் சண்முகனார்னு எழுத மாட்டாரு, அரசன் சண்முகனார்னு எழுதுவார், புணர்ச்சி இலக்கணம் தவறாம. அவரு இலக்கணத்துல மிகச்சிறந்த புலவர், ஈடு இணையற்ற பெரும்புலமையுடையவர். இந்த ராகவையங்கார் ஒரு செய்தி எழுதின உடனே அதுக்கு ஒரு கட்டுரையில மறுப்பு எழுதினாரு அரசன் சண்முகனார். அதை பார்த்துட்டு கட்டுரை எழுதிய ராகவையங்கார் அதுக்கு ஒரு மறுப்பு எழுதிட்டு கீழே ராகவன்னு போட்டிருந்தார். கீழே ராகவன்னு போட்டிருந்தார். எந்த ராகவையங்கார்னு தெரியல. என்னுடைய கட்டுரைக்கு மறுப்பு எழுதியவர் பெரிய ராகவையங்காரா சின்ன ராகவையங்காரான்னு தெரியல. அதுக்கு எழுதினார் பாருங்க. வரலாற்றுல இது நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு பகுதி, அதுக்காக சொல்றேன். அரசன் சண்முகனார் ஒரே அறிக்கை விட்டார். என் மீது கரந்திருந்து அம்பு தொடுத்தவன் சின்ன ராகவனா பெரிய ராகவனான்னு கேட்டார். அதாவது ராகவனா ராமனுக்கு ஒரு பேர் இல்லையா? அவரு ராமன் மறைந்திருந்து அம்பு கொடுத்தாருல்ல, அது மாதிரி என் மீது கரந்திருந்துன்னா மறைந்திருந்து, கரத்தல் மறைதல். என் மீது கரந்திருந்து அம்பு தொடுத்தவன் சின்ன ராகவனா பெரிய ராகவனான்னாரு. அவரு 35 வயசுக்காரரு, 80 வயசுக்காரரு. அவர் மறுநாள் அலறிக்கிட்டு ஐயா நான் தான்ப்பா அப்படின்னு வந்துட்டார். அப்பேற்பட்ட அரசன் சண்முகனாருக்கு வயிற்றுல கட்டி தஞ்சாவூர்ல மிராசுதார் மருத்துவமனையில சேர்ந்து அருவ மருத்துவம் செய்கிற போது இறந்துட்டார். ஈடு இணையற்ற ஒரு இழப்பு. அவர் அங்கிருந்து அந்த மருத்துவத்துக்கு இங்க தஞ்சாவூருக்கு வந்த காலத்துல, அந்த 2 மாதம் காலத்துலதான் சேதுபதி உயர்நிலை பள்ளியில அந்த இடத்துல ஆசிரியராக போய் சுப்பிரமணிய பாரதியார் தமிழாசிரியரா பணியாற்றினாருங்கிறது வரலாறு பதிவு செய்யப்படும். ஏதோ சில பேர் எழுதியிருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கிறார் இந்த செய்தியை. இவ்வாறு கரந்திருந்து என்றால் மறைந்திருந்து என்று பொருள். தையர் கூறுவது தான் அறிந்தனள் போல் புண்ணியன் அருமலர் ஆடை போர்த்து. அதாவது இந்த மலர்லாம் யாரும் கடுமையாக பறித்து போடல, அதனால புண்ணியனர் எல்லாம் தாமே வையை ஆற்றுக்கு காணிக்கையாக மரமலர்களால் செடியாலும் கொடியாலும் அழிக்கப்பட்டவர். அந்த புண்ணிய நறுமலர் ஆடை போர்த்து கண்ணிலே நிறைந்த நெடுநீர் கரந்தனள் அடக்கி. ஒரு ஆறு அழுவுதையா, என்ன கற்பனை! புண்ணிய கண்ணிறை நெடுநீர் கரந்தனள் அடக்கி புனல் யாரும் பாக்குறவங்க உடனே இவங்களுக்கு அதெல்லாம் தெரியல, வையையினுடைய சிந்தனை ஓட்டம் தெரியலையா. புனல் யார் என்பது இது தண்ணீர் கொண்ட ஆறு அல்ல, இது பூம்புணல் யாரு, பூவையும் புனலையும் உடைய ஆறு என்று சொல்லி பூம்புணல் யாரு இது? அனநடை மாதரும், அனநடை மாதர்னு எழுதினார் பாருங்க. இது என்ன, நான் பாடம் சொல்லும் போது இந்த இடத்துல அனநடை மாதரம்னு உடனே ஒரு நொடி நின்றுட்டேன்.
என்ன படிச்ச ஒரு மாணவர் கேட்டாரு, ஐயா இந்த அணநடைங்கிறது அண்ணன் நடை தானே? ஆமா. அதுல என்ன நீங்க அப்படியே கொஞ்சம் திகைச்சு போயிருக்கீங்களேன்னு கேட்டார். இல்லப்பா, அந்த ஒரு சொல்ல அடிகள் கையாளுவதுல ஒரு நுட்பம் இருக்கிறது இங்க. என்ன நுட்பம்னு கேட்டா, ஆனா பெண்களுக்கு உரிய இடை வந்து குறைவுடையது. அத பேராசிரியர் உரையில எழுதுவார், தொல்காப்பிய உரையில. "அல்குலுமாகும் அகன்று காட்ட அகித்தொன்றும் மருங்குலால் துடியோடு ஒத்தது இடைன்னு எழுதுவார். அதனால இடைப்பகுதி குறுகியது. இடைப்பகுதி குறுகியது. இடை இல்லைன்னு சொல்லுவது வழக்கம். இப்ப பாருங்க, அன்னநடைன்னு எழுதுறத நடுவுல இன்ன எடுத்துட்டார். அதுக்கு பேர் என்ன? இடைக்குறை விகாரம்னு பேர். அதனால அங்க அந்த இடைக்குறையை புலப்படுத்துவதற்கு இங்க இலக்கணத்துல இடைக்குறை செய்தார். அதை நினைச்சுதான்ப்பா நான் உட்கார்ந்துட்டேன்னு. ஆகான்டா அந்த பையன். அப்படி படித்த அப்படி ஈடுபாட்டோடு படித்த காலம் உண்டு. அனநடை மாதரும் ஐயனும் தொழுது. ஆக இவர்கள்லாம் வணங்கி அந்த அவர் பரிமுக அம்பியும் கரிமுக அம்பியும். அம்பி என்பது ஓடம். அந்த வைகை ஆற்றுல ஓடத்தோடு ஓடத்தின் வழியாக தான் கரையை கடக்கணும். பரிமுக அம்பியும் குதிரை போல முகமுடைய ஓடம், யானை போல முகமுடைய ஓடம், அரிமா போல முகமுடைய ஓடம் என்று இவையெல்லாம் அருந்துரை இயக்கும் பெருந்துரை மருங்கில் பெயராது ஆங்கன். அதாவது இதெல்லாம் எந்த விதமான மிகையும் இல்லாமல் சொல்லக்கூடிய செய்தி. இதுல வடமொழி புராணத்துல ஒரு இடத்துல ஒரு அருமையான ஒரு செய்தி வரும். இந்த செய்தியை தெரிந்து கொள்வது நல்லதுங்கிறதுக்காக சொல்றேன். கரை புரண்டு நர்மதை ஆறு வெள்ளம் பெருகி ஓடுகிறது. நர்மதா பெண்ணினுடைய பெயர் தான் ஆற்றுக்கு. அந்த நர்மதை ஆறு கரை புரண்டு ஓடுகிறது. ஓடுகிற போது அக்கறைக்கு மோரும் வெண்ணையும் கொண்டு போகக்கூடிய ஆட்சிமார்கள்லாம் தங்களுடைய தலையில கூடையோடு சுமந்து கொண்டு இக்கரையில நிற்கிறாங்க. அக்கறைக்கு போகணும், வெள்ளம். அப்ப அங்கிருந்து வியாசர் வருகிறார். மகாபாரதம் பாடிய வியாசர் வந்த உடனே, எங்க நிக்கிறீங்க? அக்கறைக்கு போகணும், அதை பத்தி நீங்க கொஞ்சம் அக்கறை கொண்டா நல்லது. சரி, என்ன செய்யணும்? எங்களை தான் அக்கறைக்கு அனுப்பி வைக்கணும். சரி, அனுப்பிடலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது பசிக்குது கொடுங்கன்னாரு. உடனே பாலும் வெண்ணையுமா எல்லாம் கொடுத்ததெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு, முழுக்க மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு அந்த நர்மதை ஆற்றை பார்த்து சொன்னாரு, நான் இப்போது பட்டினியாக இருப்பது உண்மையாக இருந்தால் ஆறே வழிவிடுகிறார். இவ்வளவு சாப்பிட்டுட்டு ஆறு வழிவிட்டுதான். அந்த இடத்துல உரையாசிரியர் எழுதுறான், ஒன்றும் இல்ல, அவர் இவற்றையெல்லாம் மனம் பற்றாது உண்டார். அதனுடைய சுவை தெரியாது. சுவை தெரியாமல் இந்த இவர்களை அக்கறைக்கு கொண்டு போக வேண்டுமே என்பதற்காக அவர் உண்டாராம். இந்த மாதிரியாக புத்தருடைய வரலாற்றிலையும் உண்டு. இறைச்சி இலையில வச்சுதான் சுந்தன் சாப்பிடுறேன்னு, அவன் வீட்டுல விருந்து சாப்பிடுறேன்னு ஒத்துக்கிட்டாரு. அத மீற முடியல. அதனால அந்த இறைச்சியை உண்டார், மனம் பற்றாது உண்டார்னு அங்கேயே எழுதினாங்க. அவருடைய உள்ளம் சாப்பிடல, அவருடைய வாய் உண்டது. மறுநாள் வயிற்று வலி வந்தது, அது பிறகு இறந்து போயிட்டார். இவ்வாறு நம்முடைய செயல்கள்ல மனம் எவ்வளவு ஈடுபடுகிறது, உடல் எவ்வளவு ஈடுபடுகிறதுன்னு பகுத்து பார்க்கணும். உடல் ஈடுபடுவதற்கு அது கருமம் ஆகாது. மனம் ஈடுபட்டால் அதற்கு பயன் உண்டு, அதனுடைய விளைவை அனுபவித்தாகும். கொலையே செய்தானாலும் கூட கருணை கொலை செய்தவனுக்கு அது கருமமாகாது. ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக, பல உயிர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு உயிரை கொலை செய்ய வேண்டிய நிலையில வந்தானேயானால், ஒரு வீரன் அதை செய்தானேயானால் அதனுடைய பயனை, தீவினை பயனை அவன் அனுபவிக்க வேண்டியதில்லை என்பதுதான் பல சமயங்களுடைய கோட்பாடு. அதை நாம் பார்க்கணும். பரிமுக அம்பியும் கரிமுக அம்பியும் அறிமுக அம்பியும் அருந்துரை இயக்கும் பெருந்துரை மருங்கில் பெயராது ஆங்கன். அந்த படகு அந்த ஓடத்துல போகல. ஏன் போகல? மாதவத்தாட்டியோடு
மரப்புனை போகி மரத்தால் அமைந்த கட்டுமரப்பகுதியில ஏறி அதுல போனா உடனே இந்த பெண்ணை பார்த்து யாருன்னு கேட்பாங்க. 4 பேர் 4 கேட்பதற்கு பேசுவதற்கு களமாக அது அமைந்து விடும். அதனால கூட்டமா இருக்கிறது அவங்களோட போக. எங்க போறீங்க அப்படின்னு. மதுரைக்கு. எதுக்குங்க மதுரைக்கு போறீங்க? அப்புறம் அடுத்தபடி மதுரைக்கெல்லாம் போனா சரியா வராதுங்க, நீங்க திருநெல்வேலிக்கு போங்கம்பா ஒருத்தன். அதனால அவ்வாறு அந்த அவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டி மரப்புனையில ஏறி தேமலர் நறும்பொழில் அந்த நறும்பொழில்களை எல்லாம் கடந்து அங்கு கரை எய்தி வானவர் உரையும் மதுரை வலங்குள வானவர்கள்லாம் வந்து இருப்பதாக புராணம் பேசுகிறது. தானணி பெரிதும் தகவுடைத்தென்றாங்கு அருமிளை உடுத்த அகடி சூழ்போகி. மிளை என்றால் காவற்காடு என்று பொருள். அந்த அகழிக்கு சுற்றிலும் ஒரு சிறு காடு அமைந்திருக்கிறது. எல்லாம் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டது. அங்க என்ன இருக்கிறது? கருநெடுங்குவளையும் ஆம்பலும் கமலமும். பாட்டை படிக்கும் போது இந்த உரை அந்த அளவுக்கு நமக்கெல்லாம் பெரும்பாலும் துணையா வராது. கருநெடும் குவளையும் அங்க அந்த அகழியில கருநெடும் குவளையும் ஆம்பலும் கமலமும் தையலும் கணவனும் தனித்தூறு துயரம் ஐயமின்றி அறிந்தன போல. அருமனை அகழி சூழ் போகி அகழியை சுற்றி அப்படி போகின்ற போது கருநெடும் குவளையும், இங்கேயும் குவளை என்றால் கண்ணுக்கு, ஆம்பலும் வாய்க்கு, கமலம் முகத்துக்கு, அப்படி உரை எழுதியிருக்கணும். தையலும் ஆக இங்கேயும் ஒரு உருவகம் அமைந்து விடுகிறது. தையலும் கணவனும் தனித்துரு துயரம் ஐயமின்றி அறிந்தன போல இந்த குவளை மலரும் ஆம்பலும் மலரும் கமல மலரும் ஆகியவையெல்லாம் இந்த பெண்ணுக்கும் இந்த கோவலனுக்கும் உருகின்ற துன்பம் கருதியது போல அறிந்தன போல பன்னீர் வண்டு பரிந்திணைந்து ஏங்கி. அங்க அந்த ஒலி, அழுகை ஒலி எப்படி வெளிப்படுகிறது? அது வண்டினுடைய இசையாக வெளிப்படுகிறது. பன்னீர் வண்டு, பண் இசை, நீர்மை தன்மை, இசைத்தன்மையினை உடைய வண்டு பரிந்து இணைந்து ஏங்கி. இணைந்து ரன்னகரம் போட்டிருப்பாருங்க, வருந்தி இணைந்து ஏங்கி கண்ணீர் கொண்டு காலுற நடுங்க. அங்க இருக்கக்கூடிய காவற்காட்டில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் கால் கொண்டு நடுங்குகின்றன. போருடந்து எடுத்த ஆரையில் நெடுங்குடி வாரல் என்பன போல மறித்து காட்ட. அங்க கோட்டையில இருக்கிற கொடி அந்த காட்டுல அசைந்து இங்க வராதிங்க, போங்க போங்க, உங்களுடைய விதி வேற இருக்கு, இங்க வராதிங்க அப்படின்னு. இந்த பகுதியை படிச்சார் பாவேந்தர் பாரதிதாஸ். அவர் எழுதினாரு, வராதீர்கள் என்று கொடி அசைந்தது என்று சொன்னார் இளங்கோடிகள். அங்க கதிரி நாட்டு மன்னனுடைய கொடிகள் வா பகையே என்று அசைந்தனவா. நேர் மாறா அவரு கற்பனை பார்த்தார். புல்லணி கழனியும் பொழிலும் பொருந்தி சோலைகளை எல்லாம் தாண்டி வெள்ள நீர் பண்ணை என்றால் வயல் என்று பொருள். அது பண்ணப்பட்டது, விதைப்பதற்கு உரியதாக செய்யப்பட்டதுனால செய் என்றும், பண்ணப்பட்டதுனால பண்ணை என்றும் சொல்லப்பட்டது. பண்ணையும் விரிநீர் ஏரியும், ஏர்தொழிலுக்கு பயன்படுவதனால ஏரி என்று பெயர், குளிப்பதற்கு பயன்படுவதனால குளம் என்று பெயர். காய்கொலை தெங்கும் வாழையும் கமுகும், தென்னை மரம், வாழை மரம், பாக்கு மரம், வேய்த்திரள் பந்தரும் விளங்கிய இருக்கவையெல்லாம் வேய்ந்தது போன்று அமைந்திருக்கூடிய பந்தரும் அமைந்த இருக்கையிலிருந்து அறம்புரி மாந்தரன்றி பிறர் சேராத புறஞ்சிறை மூதூர் புக்கணர் புரிந்தன். அந்த புறஞ்சேரிக்கு வந்து சேர்ந்தார்கள் என்று முடித்தார். ஒரு புறஞ்சேரி வரையில ஒரு ஒரு சில செய்தி அவர்களுடைய வழி செலவு பற்றியெல்லாம் அழகா சொல்லி கொண்டு வந்தார். இத ஒரு கவிதை நயம்பட சொல்லுவதற்காக ஒரு வையை ஆற்றையும் தென்றற்காற்றையும் அகழியையும் பயன்படுத்தியிருக்கிறார். எல்லாவற்றிலும் உருவகம் மிக அருமையாக அமைந்திருக்கின்றன. இது மாதிரியான ஒரு காப்பியம், இவ்வளவு கவித்துவம் நிறைந்த கவிதைத்தன்மை முழுமையாக அமைந்த ஒரு காப்பியத்தை நாம பார்க்க முடியல பிற்காலத்தில். இதை பார்த்து பார்த்து காப்பி எழுதியவர்கள்லாம் உண்டு. இப்படிதான் ஒரு முறை மறைந்த குன்றக்குடி அடிகளார்
வந்து காப்பியம் எழுதுகிற புலமை இங்க இருக்கிறதான்னு நாங்கெல்லாம் ஒரு மேடையில உட்கார்ந்து இருந்த போது ஒரு கதையை விழாவில் கேட்டார். காப்பியம் எழுதுகிற புலமை இன்றைக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டார். உடனே அது மனசுல கொஞ்சம் உறுத்துச்சு எனக்கு. அதற்கு பிறகு உட்கார்ந்து ஒரு திங்கள்ல வண்டார் உடலின்னு ஒரு காப்பி இந்த சிலப்பதிகாரம் போலவே எழுதினேன். அவர்கிட்டே கொடுத்த அணிந்துரைக்கு ரொம்ப மகிழ்ந்து அதை படிச்சுட்டு அருமையாக அணிந்துரை எழுதி கொடுத்தாரு. அதனால எழுதலாம். இப்போ நீங்க எல்லாம் கூட ஏதாவது ஒரு கதை கருவை எடுத்துக்கொண்டு நாட்டிற்கும் பண்பாட்டிற்கும் பெருமை சேர்க்கிற வகையில இந்த சிலப்பதிகாரத்தை பின்பற்றி இதிலிருந்து வேறு அமைப்பாக கூட எழுதலாம். ஆனா உள்ளீடு ஒன்றா இருக்கும். அதாவது நம்முடைய மொழியையும் பண்பாட்டையும் பாதுகாப்பதாக அது அமைய வேண்டும். அவ்வாறு காப்பி எழுதலாம். ஒன்றும் இயலாத செயல் இல்லை. நமக்கு படிக்க படிக்க இந்த காப்பியத்தை படிக்க படிக்க அது மாதிரியான ஒரு நடை அமைப்பு வரும். அது மாதிரியான ஒரு கவிதை போக்கு நம்மிடத்து அரும்பும். அதனால அவற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கிறேன். கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.